அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷம்தான் இந்த நிருபத்தினுடைய கோர் கான்செப்ட். இந்த நிருபத்தினுடைய ஒரு அஸ்திபாரமே என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம்தான். ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், எது மெய்யான சந்தோஷம், இப்படி நிறையா காரியங்களை நமக்கு இந்த நிருபம் நமக்கு கற்று தந்துடுது. இது மட்டுமாய் நம்ம அநேக காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய ஆவியானவருடைய வழி நடத்ததில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வியலை நமக்கு இந்த பிலிப்பியர் நிருபம் போதிக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு கடமை, ஒரு கட்டளை, இப்படி நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, நம்முடைய மன அமைதியை நாம் காத்துக்கொள்வது. இது எல்லாமே ரொம்ப பிரதானமானது. அது ரொம்ப அவசியமானது, ரொம்ப முக்கியமானது, செய்ய வேண்டியது, நிச்சயமாக செய்ய வேண்டியது இந்த சந்தோஷம் அப்படின்றது. அப்போ இந்த சந்தோஷத்திற்கு நாம் என்ன செய்யணும்? மெய்யான சந்தோஷத்திற்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தில் வருகிற அந்த மெய்யான சந்தோஷத்திற்கு நாம் அனுபவிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சரியானபடி சிந்திக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு சரியானபடி ஜெபிக்கணும். அதான் சொல்கிறாரு, சரியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கவலைப்படாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக்கிறாரு, கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் உங்கள் காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக்கிறாரு அப்படின்ற உணர்வோடு சரியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னது, சரியானபடி சிந்திக்கணும். ஞாபகம் இருக்கா சொன்னதெல்லாம்? ஃபஸ்ட்டு என்னது, ஜெபிக்கணும், சரியானபடி ஜெபிக்கணும், ஸ்தோத்திரத்தோடனே கூட ஜெபமாக இருக்கணும். அது நன்றி செலுத்துதலோடு கூட ஜெபமாக இருக்கணும். ஒவ்வொரு ஜெபத்துலேயும் கர்த்தாவே நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஜெபமாய் ஸ்தோத்திரத்துடனே நன்றி செலுத்துதலுடனே கூட ஜெபமாக இருக்கணும். பெற்றுக்கொண்டதை போல விசுவாசித்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். ரெண்டாவது சரியானபடி சிந்திக்கணும், சிந்திக்கணும். மூன்றாவது சரியானபடி வாழணும். இந்த 3 காரியங்கள் தான் நமக்கு நம்முடைய சந்தோஷத்தை, மெய்யான சந்தோஷத்தை நாம் காத்துக்கொள்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தரார். இப்போ இந்த சந்தோஷம் அப்படின்னும் பொழுது அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன் ரொம்ப முக்கியம்? இங்கே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்றாரு. 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் அப்படின்றாரு. இதே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த சந்தோஷம் அப்படின்ற வார்த்தையை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நிருபத்தில் எத்தனை முறை திரும்ப 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 வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். நான் சமீபத்தில் பழைய ஏற்பாடு வேத பாடத்தில் கூட நான் சொன்னேன், ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னா அதை நம்ம கவனிக்கணும். நம்ம எடுக்கிற ஒரு பேசேஜில், ஒரு பகுதியில், ஒரு சாப்டரில், ஒரு வேத பகுதியில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு வசனமோ, ஒரு வார்த்தையோ, ஒரு சொற்றொடரோ
திரும்ப திரும்ப வந்தால் ரொம்ப அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலகட்டத்தில் இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம். நம்ம டைப்பிங் பண்ணுறோம், எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம ஒரு வேர்டை நம்ம ரிப்பீட் பண்ணணுன்னா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து ஏஐ அசிஸ்ட் கீபோர்டே வந்துடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் 2 வார்த்தை போடும்போதே அது நிறையா நமக்கு இன்புட் கொடுக்குது. அது பர்ஃபெக்டான இன்புட் கொடுக்குது. இந்த இன்புட்ஸ் வந்து நிறையா நமக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஏஐ சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான ஒரு பர்ஃபெக்டாக நம்ம நினைக்கிறத நம்ம சொல்ல வர வேண்டிய சரியான வார்த்தைகளை இன்றைக்கி கொடுக்குது. ஆனால் இது எழுதப்பட்ட காலகட்டத்தில் தோல் சுருள்கள் தான். அது எழுதுகோள்ன்றது வித்தியாசமான எழுதுகோள், அதற்குன்னு மை இருக்குது. இது எல்லாத்தையும் தயாரிக்கணும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது மாத்திரமில்ல, ஒரு ஸ்கில்ஃபுல் ப்ராசஸ். சரியாக நீங்கள் ஒரு அந்த தோல் சுருள்களை நீங்கள் தயாரித்தா தான் அது நீண்ட காலத்துக்கு வரும். சரியான மையை நீங்கள் தயாரித்தா தான் அது பல காலத்துக்கு அது பின்பாகவும் அது யூஸ் ஆகும். அது தெரியும் என்ன எழுதியிருக்கீங்கன்னு தெரியும். பல பிரயாணங்களுக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது. பல கடல் பிரயாணம் அந்த காலநிலை ரொம்ப கடினமான கால சூழ்நிலை, அந்த சூழ்நிலை இருக்கும். இரவானா பயங்கரமான குளிர் இருக்கும், பகலானா எக்ஸ்ட்ரீம் ஒரு ஹீட் இருக்கும். இப்படி நிறையான கால சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இப்போ இந்த நிருபத்தை அவர் எழுதும்போது ரோமாபுரியில் எழுதியிருக்கிறார். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ரோமாபுரி பட்டணத்தில் எழுதுறாரு. ஆனால் பிலிப்பு பட்டணன்றது கிட்டத்தட்ட இங்கே வந்துடுச்சு, மத்திய தரைக்கடல் கிட்ட வந்துடுச்சு. அதான் என்ட்ரன்ஸ், ஐரோப்பாவோட என்ட்ரன்ஸ் மாதிரி இந்த பிலிப்பு பட்டணம், இந்த பிலிப்பு நிருபம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது இங்கே மாத்திரம் இல்லை, எல்லா சபைகளுக்கும் போகுது. ஆசியா மைனரில் இருக்கிற சபைக்கு போகுது. இது கடல் பிரயாணத்தில் போகணும், நிறையா காரியங்களுக்கு போகணும். இப்போ எல்லாமே இது வந்து பாதுகாப்பாக போகணும். ஒரு 6 மாதத்தில் போய் உதுத்து கொட்டி போச்சுன்னா அது வந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. எழுதப்பட்ட லெட்டர் போய் சேர்றதுக்கே சில காலங்கள் ஆகும். போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே உதுத்து கொட்டி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த லெட்டரை எழுதும் பொழுது அதுக்கான அந்த எழுதுகோள் ப்ளஸ் வந்து அதுக்கான எழுதும் அந்த தோல் சுருள்கள் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக தயார் செய்ய வேண்டிய பொறுப்புன்றது இருக்குது, அந்த கடமை இருக்குது. அப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவானது மாத்திரமில்ல, ஸ்கில்ஃபுல். அப்போ அதை வந்து எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வரியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து இன்றைக்கி நம்ம பசங்க பரீட்சை பேப்பரில் எழுதி பேஜை ஃபில் பண்ணுற மாதிரி இஷ்டத்துக்கு அப்படியே அடிச்சுட்டு அப்படியே ஏதோ பேஜை ஃபில் பண்ணுன்ற மாதிரி எழுதுகிற காரியங்கள் கிடையாது. இது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து எழுதுவாங்க. ரொம்ப பெரிய விஷயங்களை கூட எந்த அளவுக்கு சுருக்கமாக ஷார்ட்டாக ஒரு கருத்தை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அது சொல்லணுமோ அந்த அளவுக்கு அவங்க சொல்லி தான் இந்த நிருபத்தை எழுதுவாங்க. நிருபம் மாத்திரமில்லை, எல்லா காரியங்களையும் நம்ம படிக்கிற வேத வசனம் எல்லாமே அந்த தோல் சுருட்கள் எழுதுனதுனால அது எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப கவனமாக கையாண்டுருக்கிறாங்க. அப்போ அப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு மையின் ஒவ்வொரு துளியுமே அவங்க வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணுற நேரத்தில் ஒரு வார்த்தையை மறுபடியும் இவர் சொல்கிறாரு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் இருக்குது. அப்போ அதனால தான் எப்போவுமே இந்த எந்த வார்த்தைகள் வந்து ரிப்பீட் ஆகுதோ பைபிளில் நீங்கள் அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கருத்தாக நீங்கள் அதை பார்க்கணும். இங்கே சந்தோஷத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறார். இது மாத்திரமல்ல, இந்த நிருபத்தில் மாத்திரமல்ல, அநேக நிருபங்களில் இந்த சந்தோஷத்தை குறித்துதான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காமிச்சு கொடுத்துக்கிட்டே வராரு. குறிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 22ஆம் வசனத்தில் ஆவியானவருடைய கிரியைகளை பற்றி நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆவியானவர் வந்தார் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்றத காமிச்சு கொடுக்கறதுக்கு சில காரியங்களை அவர் சொல்லி தரும் பொழுது, முதலாவது என்ன சொல்கிறாரு? ஆவியின் கனியோ அன்பு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? சந்தோஷம், சமாதானம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவனுடைய சந்தோஷத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தர பாடம். ஒரு மனுஷனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? நீங்கள் உங்கள் பார்வையில் நீங்கள் வந்து பல விதங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பல விதங்களில் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கலாம். ஓ, இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும், இப்படிலாம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, வெள்ளைன்னு ட்ரெஸ்ஸை போட்டுருக்கணும், இல்லை வந்து மண்டை ஃபுல்லும் பவுட்ரு, இப்படி ஊதுனா மண்டை ஃபுல்லும் பவுடராக தெரிக்கணும், மூஞ்சி ஃபுல்லும் எண்ணெய் வடிஞ்சிருக்கணும், இது மாதிரி சம்திங் என்னவோ நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். இல்லை வந்து அவங்க வந்து ஒரு எமோஷ்னலாக அவங்க வந்து பயங்கரமாக வந்து கைத்தட்டி இதாகணும். இது எல்லாமே ஒரு எக்ஸாஜரேஷன்னா நம்ம ஒரு கார்னரில் கொண்டு போய் தள்ளிட்டோம்.
ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக நம்ம ஆகிட்டோம். ஏதோ ஒரு விதத்தில் இப்படிலாம் இருக்கட்டும், இருந்தால் தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டு, ஆவியின் கனியோ, ஒரே ஆவியானவர் நமக்கு இருக்கிறாரு, பல ஆவிகள் கிடையாது, சரியா? ஒரே ஆவியானவர். அந்த அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் ஸ்டடியில் நம்ம பார்ப்போம். அந்த ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வசனம், அந்த ஒரே ஆவியானவர் பல விதங்களில் நமக்கு செயல்படுறாரு. இப்போ இந்த ஆவியானவர் இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளாக என்ன இருக்குது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்போ 9 காரியங்களை சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் தான் ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரே ஆவியானவர் இந்த 9 காரியங்களையும் என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறாரு. அதில் பிரதானமாய் முன்வைத்த ஒரு காரியம்ன்றது இந்த சந்தோஷம். அப்போ சந்தோஷம்ன்றது சாதாரணமானது கிடையாது, அது கட்டளை. நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, இல்லை எப்படி வேணால் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு கட்டளை என்னென்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சூழ்நிலை எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, ரொம்ப நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு போகுது, அவங்கள சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு நடு காடு, யாருமே இல்லாத ஒரு காடு, யாருமே அதில் போக முடியாது. ஒரு 4 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஒரு கலக்கம் இருக்கும் இல்லை? சாப்பாடு இருக்காது, கொஞ்சம் அந்த ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும். அடுத்தது யார்? வெளி உலக தொடர்பே விட்டு போயிடும். யாராவது வந்து காப்பாற்றுவாங்களா? யாராவது நம்மளை விடுவிப்பாங்களா? அப்புறம் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு பயங்கரமாக ஒரு திகைப்பு இருக்கும், எதிர்காலத்தை குறித்து தானே பயம் இருக்கும். எப்படி என்ன ஆக போகுது, அடுத்து என்ன நம்ம நடக்க போகுது, எந்த மிருகங்கள் நம்மளை தாக்க போகுது, இப்படி எதுவுமே தெரியாது, ரொம்ப படபடப்பாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு செய்தி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றிடுவோம், உங்களுக்கான எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வரோம், உங்களுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் உங்களை கொண்டு வந்து கொடுத்து உங்களை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிற செய்தி உங்களுக்கு வந்துருச்சு, அந்த 4 பேருக்கு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறமா ஐயோ நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, எப்படி வாழ போகிறோன்னு தெரியலையே, இங்கேருந்து தப்பிப்போமான்னு தெரியலையே, இப்படி ஏதாவது கவலை இருக்குமா? சூழ்நிலை மாறி இருக்காது, ஆனால் கவலை இருக்காது. புரியுதா நான் சொல்கிறது? சூழ்நிலை மாறி இருக்காது, அவங்க அதே காட்டில் தான் இருக்காங்க, அதே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தெளிவான உறுதியான செய்தி வந்துருச்சு. என்ன? நம்ம காப்பாற்றப்பட போகிறோன்ற செய்தி வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு இருந்த கவலை, அந்த சந்தேகம் எல்லாமே இப்போ மறைஞ்சு போய் நம்மளுக்கான மீட்புன்றது வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு கூட இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க சர்வை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சர்வை பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. சில காரியங்கள், தண்ணியை ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குது, சாப்பாடுக்கு ஆயத்த பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயம் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் எதிர்கால நிச்சயமற்ற தன்மையோடு செஞ்சிட்ருக்கிறதுக்கும் இப்போ எதிர்கால நிச்சயம் உங்களுக்கு தெளிவாக இருக்குது. இப்போ யாரோ வந்து என்னை காப்பாற்ற போகிறாங்க, போகிறவங்க கிளம்பிட்டாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க, எங்களை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இருக்கிற கொஞ்சம் சாப்பாடை நம்ம கரெக்டாக நம்ம சாப்பிட்டுப்போம், சரியாக நம்ம இது பண்ணிப்போம், அவங்க வர வரைக்கும் நம்ம சரியாக நம்ம வாழ்ந்துப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஒரு எந்த விதமான கவலை இருக்காது. கிறிஸ்தவ ஜீவியம்ன்றது அப்படி தான். கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறாரு, நம்மளை மீட்டு கொண்டு போக போகிறாரு, நித்திய வாழ்க்கையில் கொண்டு போய் விட போகிறாரு, அங்கே நித்தியமாக அவரோடு கூட இருக்க போகிறோன்ற உறுதி நமக்கு இருக்குது. இப்போ இம்மைக்குரிய இந்த காரியங்கள் இந்த கொஞ்ச காலமாக இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் நம்ம கவலையின்றி எப்படி இருக்க முடியும்? அது என்ன, நீ சொல்லிடுவ, உனக்கு என்னப்பா நீ சொல்கிறது, உனக்கு நீ நீ சொல்வ, என் வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும், எனக்கு இருக்கிற கவலை உனக்கு இருந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லலாம். கரெக்டு தான். நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்குமே என்னென்னா, நான் தான் இந்த உலகத்தில் அதிகமாக பாரத்தை சுமக்கிறேன், அதிகமாய் புறந்தள்ளப்பட்டிருக்கிறேன், அதிகமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், அதிகமாய் கைவிடப்பட்டிருக்கிறேன், அதிகமாய் நான் வந்து துன்பப்படுறேன், அதிகமாய் போராட்டங்களை எதிர்கொள்கிறேன் அப்படின்ற எண்ணம்ன்றது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பான எண்ணம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளை மீட்டு நம்மளை கொண்டு போக போகிறாரு. இம்மையிலேயே அதற்கான டேஸ்ட், முன் ருசியை நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள்
கையாள வேண்டிய அவசியம் இருக்குது, சந்தோஷமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது ரோமர் எழுதும்போது சொல்கிறாரு பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தை பாருங்கள், 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்படி உண்டாகுது? பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு இந்த சந்தோஷம் உண்டாகுதான். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது யாரு? யாரு? பரிசுத்த ஆவியானவர். புரியுதா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. எப்படி சந்தோஷத்தை கொடுக்குறாரு? தேவைகள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், வாழ்க்கை எப்படி போகுன்ற கலக்கம் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கவே இருக்காது, இதெல்லாம் வந்துச்சுனாலே தப்பு அப்படிலாம் நான் சொல்ல வரல. இருக்கலாம், பயம் அதிகமாக இருக்கணும். இருக்கும் பொழுது நம்ம கர்த்தரை அதிகமாக பிடிச்சிக்க போகிறோம். ஒரு இடத்துல வலி இருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம் இல்லை? ஒரு இடத்துல வலிக்குது, டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஒரு தைலம் போடுறோம், ஏதோ பண்ணுறோம். இல்லை வலி போல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், பார்த்தா நீங்கள் என்ன ஏதாவது வெயிட் தூக்குனீங்களா, கிராக் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறோம்? அதுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், சுகம் கிடைக்குது. வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அது அப்படியே அந்த காயம்ன்றது பெருசாகிக்கிட்டே போகும் இல்லை? அப்போ அதனுடைய சிவியர்னஸ் அதிகமாகிடும். அப்போ ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு சின்னதாக பயம் வரும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணிடணும்? உஷாராயிடணும். பயம் வந்தவுடனே அதை அப்படியே விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு போகக்கூடாது. அதை க்யூர் பண்ணுறதுக்கான வழி என்ன? கர்த்தருடைய பிரசன்னம் தான். ஒரு காரியத்தை குறித்து பயம் வருதா, உடனே கர்த்தருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிச்சிருங்க. அதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷத்தை கொடுக்கறது யார்? அப்போ பரிசுத்த ஆவியானவர். அதே ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் நிரப்ப போகிறாரு. இந்த சந்தோஷம் விசுவாசத்தினால் உண்டாகுது. பரிசுத்த ஆவியானவர் அருளுகிறாரு. நம்முடைய விசுவாசம் அந்த சந்தோஷத்தை நம் வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுது? உதவுது. புரியுதா? நம்முடைய விசுவாசம் தான் இந்த சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு முக்கிய பிரதானமான காரணியாக இருக்குது. அதான் சப்ஸ்டான்ஸ் அண்ட் எவிடன்ஸ். விசுவாசத்தை குறித்து சொல்லும்பொழுது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ எனக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுதே எனக்கு என்ன வந்துருச்சு? ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, ஒரு சமாதானம் வந்துருச்சு, ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு. ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சுட்டாரு. அவர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நிம்மதி அந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த சந்தோஷத்தை தராரு. நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15, 16, 17 அநேக வசனங்களில் இந்த சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் தரேன் அப்படின்றத மறுபடியும் அவர் சொல்கிறாரு. இந்த லாஸ்ட் கிரேட் டீச்சிங்னு சொல்லுவாங்க இந்த 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 அதிகாரங்களை 14 14, 15, 16, 17. இந்த 17 ஜெபம். இந்த 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 சாப்டர்ஸ் யோவானில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தன் சீஷர்களோடு கூட ஒரு பிரசங்கத்தை, நீண்ட பிரசங்கத்தை செஞ்சு கடைசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அவர் அவருடைய காரியத்தை, அவர் நோக்கத்தை நிறைவேற்ற போகிறாரு. அப்போ மாம்சீகமாக இருக்கிற அந்த கடைசி நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு. அதில் மறுபடியும் அவர் சொல்கிறது என்னென்னா, சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. உங்களுக்கு உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் தரேன். பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் வரப்போகிறாரு, வேறு ஒரு தேற்றவாளன் வராரு, அவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்ய போகிறாரு. நீங்கள் ஒரு காரியம் வேணும்னா இப்போ என்கிட்ட கேட்குறீங்க, நான் உங்களுக்கு தரேன். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வடிவத்தில் உங்களுக்குள்ளாக நான் வாசம் செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. இப்போ நான் செய்கிற காரியத்தை விட பெரிய காரியங்களை உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ செய்ய முடியும் அப்படின்றதாங்க நமக்கு போதிக்கிறார். ரொம்ப முக்கியம். இது ஒரு கட்டளை. அற்பமான சந்தோஷத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அற்பமான சந்தோஷன்றது அது நிரந்தரமற்றது. ஒரு காரியத்தை செய்கிறோம், செஞ்சுட்டு ஏன்டா இதை செஞ்சோம், இதை பண்ணாமலே இருந்திருக்கலாமே, ஏதோ டக்குன்னு அவசரப்பட்டு செஞ்சிட்டோமே அப்படின்னு நினச்சோன்னா அது அற்பமான சந்தோஷம். புரியுதா?
அற்பமான சந்தோஷம். இப்போ குடிகாரனை எடுத்துக்கோங்க, விடிஞ்சா ஏன்டா குடித்தேன்னுவான்ல, தலை வலிக்குது ஏன்டா குடித்தேன் ஏதோ சொல்லுவாங்கல்ல. ஆனால் அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த ஒரு இம்மைக்குரிய ஒரு அனித்தியமான ஒரு சந்தோஷத்துக்காக என்ன பண்ணிடுறாங்க, அதை செஞ்சிடறாங்க. நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல என்ன பாவத்தை வேணால் போடுங்க. அந்த பாவம்ன்றது ஒரு டெம்பரவரியான ஒரு ப்ளஷரை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு இன்பத்தை தருது. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய குற்ற உணர்வு உண்டாகுது. ஐயோ ஏன் இது செஞ்சோன்னு தெரியலையே, இது சரி செய்யாமலே இருந்திருக்கலாமோ, இது இப்படி பேசாமலே இருந்திருக்கலாமோ, இது பண்ணாமலே இருந்திருக்கலாமோ, இங்கே போகாமலே இருந்திருக்கலாமோ, இப்படி ஏதோ ஒன்று நம்மளை என்ன பண்ணுது, இது பண்ணுது. ஆனால் மெய்யான சந்தோஷன்றது ஆரம்பத்தில் கொஞ்சம் அது வந்து நம்ம பண்ணது சரியா தப்பா ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக நம்ம பண்ணதாண்டா சரி, கரெக்டாக நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய மன நிறைவை நமக்கு தரும். கர்த்தரால் உண்டாகிற சந்தோஷம் நமக்கு ஒரு பெரிய மன நிறைவை தரும். அதனால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கட்டளை. கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தா நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் பண்ண ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை வந்து என்னுடைய எதிர்காலிகள் எல்லாரையும் கர்த்தர் நிர்மூலமாக்கிட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இப்படின்ட்டு என்னென்னமோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் சந்தோஷத்தை குறித்து. இதெல்லாம் நடந்தால் சந்தோஷம், இதெல்லாம் நடந்தால் சந்தோஷம் அப்படின்ட்டு. அதெல்லாம் மாம்சம் நமக்கு தூண்டுகிற காரியம். சில இதில் ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சா நிச்சயமாக நம்ம சந்தோஷப்பட போகிறோம். சில ஆசீர்வாதங்களுக்காக, சில நன்மைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். அது எப்போதுமே ஒரு காரியத்துக்காக ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறத விட, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இந்த காரியம் என் வாழ்க்கையில் வரட்டும் அப்படி ஜெபம் பண்ண கற்றுக்கணும். இது எனக்கு வேணும் ஆண்டவரே, இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம இது பிக் பண்ணி நம்ம ஒரு காரியத்தை பிக் பண்ணுறதை விட ஆண்டவரை பிக் பண்ண விடணும். புரியுதா? இது சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இது எனக்கு கிடைக்கட்டும் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி வச்சுங்களேன். சப்போஸ் அது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கலனா கூட ஆண்டவருக்கு இது சித்தம் இல்லை போல இருக்குது, அப்போ இதை விட ஒரு பெஸ்ட் ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்ற ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளாக பெருகும். அதுதான் உண்மையும் கூட. இப்போ இது ஆண்டவரே எனக்கு வேணும், இது இதை எனக்கு கொடுங்க, இதே நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்து அது ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜெபத்தை கேட்காததே நமக்கு பெரிய செய்கிற நன்மை. நம்ம சில நேரத்தில் நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காததே நம்ம மேலே அவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்றதை காமிக்கும். நம்ம பண்ண ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா, எல்லா ஜெபத்தையும் கேட்டார் அப்படின்னா அதுவே பெரிய இது இல்லை, அதுவே பெரிய டேஞ்சரு. உண்மையிலே சொல்கிறேன், என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. என்ன ஜெபத்தெல்லாம் கேட்குற ஆண்டவர்னு சொல்லிட்டு இப்போ ஜெபத்தில் ஜெபத்தையும் கேட்டாலே அதுவே பெரிய ஆபத்துன்னா, ஆமாம். இப்போ ஒரு மனுஷன், நான் எப்போ சொல்கிற உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு மனுஷன் காருக்கு ஜெபம் பண்ணுறான்னா அவனுக்கு முதல்ல கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்ல, இன்னொன்று அந்த காருக்கான மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது தெரிஞ்சிருக்கணும்ல, அந்த காரை பக்குவமாக கரெக்டாக பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும்ல, இல்லைன்னா அவருக்கும் ஆபத்து, அவருக்கும் பெரிய தொந்தரவு, மற்றவங்களுக்கும் தொந்தரவு. அப்போ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருது அப்படின்னா அது கர்த்தருடைய கரத்துலேருந்து வரணும், கர்த்தருடைய சித்தமாக இருந்து வரணும். ஆண்டவரே சித்தமாக இருந்தால் இது என் வாழ்க்கையில் நடக்கட்டும், இப்படி என் வாழ்க்கை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாய் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தர. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் என்ன பண்ண மாட்டார், வேதனையை கூட்டார். இன்றைக்கி வேதனை தரக்கூடிய ஐஸ்வர்யமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம் பாவத்தின், அதாவது கர்த்தரால் வந்ததல்ல. உங்கள் ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேதனையை கொடுக்குதா, இல்லை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, மெய்யான சந்தோஷத்தை தருதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. மெய்யான சந்தோஷம் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பிசாசு ஜெயிச்சிட்டாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமான காரணம் ஒருத்தன் இருக்கிறான், அவனையே ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் ஒரு மெய்யான சந்தோஷம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் எழுதுறாரு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறாரு, எழுதுறாரு, ரொம்ப ஷார்ட்டான வசனம், புதிய ஏற்பாட்டிலே ஒன் ஆஃப் த ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு வசனம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் பாருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இவ்வளோதான் வசனமே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. இது கட்டளை, ஆனால் சந்தோஷமாக இருங்க இல்லாமலையும் போங்க அப்படிலாம் இல்லை, இது வந்து ஒரு கட்டளை. இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு கட்டளை தான், நல்ல வார்த்தை. சந்தோஷமாக இருங்க.
ஏன்னாங்க ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க. சரியானபடி ஜெபம் பண்ணுங்க, சரியானபடி சிந்திங்க, சரியானபடி வாழுங்க. நாங்கள் உங்களுக்கு மாதிரியை கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை பின்பற்றி நான் ஒரு மாதிரியை கற்றுக் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, சரியானபடி சிந்திங்க, உங்கள் சிந்தை சரியானதாக இருக்கட்டும், உங்கள் ஜெபம் சரியானதாக இருக்கட்டும். எப்பொழுதுமே உங்கள் சந்தோஷத்தை அது காத்துக்கொள்ளும். அப்போ எப்பொழுதும் இது வந்து எப்படி ஒரு இதாக வருது பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எல்லா சூழலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எல்லா நேரத்துலையும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எல்லா காலத்துலேயும் சந்தோஷமாக இருங்க, எல்லா சமயத்துலேயும் சந்தோஷமாக இருங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க, எந்த தேவையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. எப்பேற்பட்ட பாடுகளின் பாதையில் எங்கே போனாலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா அந்த பாடுகள் உங்களை மேற்கொள்ளாது. எப்பேற்பட்ட ஆபத்தின் நாட்களில் நீங்கள் கடந்து போனாலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா அந்த ஆபத்துகள் உங்களை மேற்கொள்ளாது. ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் பிழைப்பீங்க. அதனால் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆபகுக்கில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, 17-18, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது வந்து என்னன்னா ஒரு முடிவு, நம்மை நாமே பார்த்து பேசிக்கிற ஒரு முடிவு, ஒரு டிசிஷன். நான் எப்படி இருப்பேன், என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் நான் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறேன், அவர் இரட்சிப்பின் தேவன், அவர் நமக்கு மீட்பு தராரு, நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறாரு, நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. அதனால் எப்பொழுதும் நான் சந்தோஷமாய் இருப்பேன் அப்படின்ற ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இப்போ தேவையில்லாமல் கஷ்டப்படுறோம், காரணம் இல்லாமல் துக்கப்படுறோம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்ட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பாக்கிய வசனங்கள் நமக்கு சொல்கிறாரு 5ஆம் அதிகாரத்தில். இல்லை ஏன் அப்படின்னா, இப்போ பேதுரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் யாருக்கு பார்ட்னர் ஆகிட்டீங்க, ஆண்டவருக்கு பார்ட்னர் ஆகிட்டீங்க. ஏன்னா அவர் அதை தான் பட்டார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தும் பாட அனுபவிச்சார். நீங்கள் அவரை மாதிரியே ரெசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அவருடைய அடிசுவடுகளை நீங்கள் பின்பற்றுறீங்க. சரியா? நீங்கள் நன்மை செஞ்சுட்டு பாட அனுபவிக்கும் போது நான் நல்லதாக செஞ்சேன், ஏன் தான் எனக்கு இந்த பாடுன்னு கேட்காதீங்க. அப்படி தான் இருக்கும், அந்த உலகம் அப்படி தான் இருக்கும். அப்போ உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக, நம்மளை ஊக்குவிக்கிறதுக்காக இங்கே வந்து அப்போஸ்தலன் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பாடுகளுக்கு அவருக்கு நீங்கள் பங்காளிகள் ஆகிட்டீங்க. அதான் சொல்கிறார், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக. அவர் மகிமையாக வரும்பொழுது உங்களை அவருடைய பிள்ளைகளாக உங்களை கனப்படுத்த போகிறாரு. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்னும் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், அதான் 10-12 வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 20-23 அந்த வசனங்களில் அது இருக்குது. பாக்கிய வசனங்களில் அந்த பகுதிகள் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய்ட்டு அதெல்லாம் வாசிச்சு பாருங்கள். யாக்கோபு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறாரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது, டெம்டேஷன்ஸ் கிடையாது, இது டெஸ்ட்டு. டெம்டேஷனுக்கும் டெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். டெம்டேஷன்றது பிசாசானவனால் உண்டாகிறது. சரியா? அது வந்து ஒரு விதமான இது, அது அந்த சோதனைன்றது வேற. ஆண்டவர் கொடுக்குற சோதனை டெம்டேஷன் கிடையாது, அது டெஸ்ட்டு.
ஆண்டவரிடத்துலேருந்து வர்றது டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு நம்மளை அடுத்த நிலைகளுக்கு நம்மளை கொண்டு போகும். நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை செய்யுது சில சூழ்நிலைகள். ஆபிரகாமுடைய விசுவாசம் வந்து எங்கே பரீட்சை ஆகுதுன்னா, ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுது அவருடைய விசுவாசம் கிரியைகளை வெளிப்பட்டு அந்த பரீட்சையில் அவர் பாஸ் ஆகிறாரு. உங்கள் விசுவாசம் பரீட்சை ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துச்சு, அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்ட்டு இங்கே சொல்கிறார். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் எழுதுறாரு பாருங்க, 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். ரோமர் 12:15, சந்தோஷப்படுகிறவுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். இதில் எது கஷ்டம்? சந்தோஷப்படுறவங்கள கூட சந்தோஷப்படுறதா, அழுறவங்களோட அழுறது கஷ்டமா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். அழுறவங்களோட அழுறது கஷ்டம் இல்லை. ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு யாரோ மரணம் அடைஞ்சிட்டாங்க, துக்க வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் அந்த நபருக்கு ரொம்ப பழக்கமான ஆளாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அங்கே இருக்கிறவங்க அழுகிறத பார்த்து தானாகவே என்ன பண்ணும், அழுக வந்துடும். ஆனால் நெருங்கின சொந்தமாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு போகிறீங்க, எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்போமா? அவன் அதை பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், எப்படி பேசினா வந்து நிற்கிறான் பாரு, என்னென்ன சொன்னான், எப்படி இல்லை அப்படி தானே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே தான் 1008 பிரச்சனை இருக்கும். அழுகிறோடனே அழுகிறது ரொம்ப ஈஸி, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுறது ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னா சந்தோஷப்படுகிறவருடனே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒருத்தன் திடீர்னு ஒரு பென்ஸ் கார் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோண்டாவில் வாங்கியிருந்தா பரவாயில்ல, அதுவே சில பேருக்கு காண்டாயிருக்கும். இவன் எப்படா பென்ஸ் கார் வாங்கினா யோசிப்பாங்களே, இவனுக்கு அதெல்லாம் தகுதியா, இவனுக்கு அதெல்லாம் தேவையா? சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷம் வராது. சபை ஐக்கியன்றது எதுக்குன்னா, ஒருத்தரை கர்த்தரை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நமக்கு அப்படி தானே இருக்கும். நம்ம சபையாக அப்படி இருக்கோம். ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்படும்பொழுது நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் இப்படி செய்ய வல்லவராக இருக்கிறான்ற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகுது. ஏன் சந்தோஷப்படணும்? சந்தோஷப்படுகிறவுடனே ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னா, இதே மாதிரியான சந்தோஷத்தை ஒருவேளை நான் பெறாமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? இதை சந்தோஷத்தை கொடுக்க முடியும், அவரால் செய்ய முடியும். என்னை கர்த்தர் வந்து எனக்கு இந்த சந்தோஷத்தை நான் பர்சனலாக அனுபவிக்கிறதுக்கும் கர்த்தர் செய்ய வல்லவர் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய நிச்சயம் நமக்கு அந்த இடத்துல உண்டாகுது. அதான் சந்தோஷப்படுகிறவுடனே சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுவீங்களா? ஏதாவது உங்களுக்கு சில காரியங்கள், உங்கள் நண்பர்களோ பக்கத்து வீடோ யாரோ இல்லை தெரிஞ்சவங்களோ உற்றாரோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சந்தோஷத்துக்குள்ளாக உங்களை வழி நடத்துவார். ஏன்னா கர்த்தர் அதை விரும்புகிறாரு. சந்தோஷப்படுகிறவுடனே சந்தோஷப்படுங்க, அழுகிறவுடனே அழுகல் தானாக வரும் இல்லை. அங்கே போயிட்டு யாரும் வந்து நம்மளை தூண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே அது வந்து தானாக வரும், அந்த துக்கம் வந்து தானாக வந்துடும். அது வந்து ஈஸி. சந்தோஷப்படுகிறவுடனே சந்தோஷப்படுறது ரொம்ப செய்ய வேண்டிய ஒரு கடமை. இன்னும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாயும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். சூழ்நிலை நெகட்டிவாக இருக்குது, மோசமாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, ஆனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். புரியுதா? சூழ்நிலை எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, தேவைகள் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, யார் எப்படி வேணால் பேசிட்டு போகிறாங்க, எதுவும் உங்களோட சந்தோஷத்தை கெடுத்து போட்டுறக்கூடாது. உங்களோட சந்தோஷத்தை எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்து போட்டுறக்கூடாது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நமக்கு அவர் வந்து செஞ்சே காமிக்கிறார். நம்ம கடந்த வாரத்தில் பைபிள் ஸ்டடியில் தான் பார்த்தோம். பழைய ஏற்பாடு பைபிள் ஸ்டடியில் 43ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் அதான் பார்க்குறோம். 42, 43 ரெண்டும் ஒரே சங்கீதமாக இருக்குது.
42ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் 11ஆம் வசனம், 43ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே காரியத்தை தான் எழுதுறாரு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவன் நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இப்போ எப்படி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்படின்ற திரியேக தேவன் இருக்கிறாரோ, அந்த திரியேக தேவன் நம்மை, இந்த மனுஷனை ஒரு திரியேக தன்மையோடு கூட சிருஷ்டித்திருக்கிறார், தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும். இப்போ இந்த மனுஷன் ஆவியாக இருக்கிறான், இந்த மனுஷனுக்கு ஒரு ஆத்துமா இருக்குது, இந்த மனுஷனுக்குன்னு ஒரு சரீரம் இருக்குது. இந்த சரீரம் மாறக்கூடியது, மறிக்கக்கூடியது, அழியக்கூடியது, புதுப்பிக்கப்படக்கூடியது. இந்த இப்போ காண்கிற சரீரம் மண்ணுக்கு மண்ணாக விதைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் மகிமையான ஒரு சரீரம் நமக்கு இருக்குது. ஆனால் ஆத்துமான்றது அழியாதது, அது நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோம். யார்? நம்மளுடைய ஆவி மனிதன். இந்த மனிதன்றவன் இந்த வெளியில் பார்க்குற ஆள் கிடையாது, உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷனுக்கு ஒரு சரீரம், வெளிப்படையான இந்த சரீரம்ன்றது இருக்குது. எப்பொழுதும் அவன் சுமந்து செல்கிற ஆத்துமான்றது இருக்குது. இந்த ஆத்துமாவை அழிக்கக்கூடிய வல்லவர் தான் ஆண்டவர், அவருக்கு தான் நம்ம பயப்படணும். நரகத்திற்கு போகக்கூடியது இந்த ஆவி மனிதனுடைய ஆத்துமா. அந்த ஒரு மகிமையான சரீரத்தை இழந்து இப்போ நரகத்துக்கு நேராக அவன் போயிடக்கூடாது. அவன் மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டு என்றென்றும் கர்த்தரோடு கூட இந்த ஆத்மாவை, இந்த ஆவி மனிதன் பெற்று வாழணும். இதுதான் மனுஷனை குறித்ததான இறையியல். இங்கே தாவீது சொல்கிறாரு, அந்த ஆத்மாவை பார்த்து இந்த ஆவி மனுஷன் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, ஏன் தியங்குகிற சொல்லிட்டு இப்போ சரீரத்தை பார்த்து கட்டளையிடுறாரு. என்ன சொல்கிறாரு? ஆத்மாவை பார்த்து பேசிட்டு சரீரத்தை பார்த்து கட்டளையிடுறாரு. கர்த்தருக்கு காத்திரு, ஒரு செயல், அது ஒரு ஆக்ட். நீ சரீரத்துக்கு, இந்த வெளிப்படையாய் செயல்படுகிற சரீரத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு காத்திரு அப்படின்றாரு. சொல்லிட்டு இந்த ஆவி மனுஷன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாரு? என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிரச்சனையில் இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன், பாடுகளில் இருக்கேன், தேவைகளில் இருக்கிறேன். எது இந்த ஃபிலிம் த பிளாங்க்ஸ் மாதிரி எதில் என்ன வேணால் போட்டுக்கோங்க, அந்த இடத்துல எதுலேயோ இருங்க, ஆனால் இன்னும் துதிப்பேன், நான் செய்வேன். ஆவகுக்குள்ளே பார்க்குறோம்ல, நான் செய்வேன். அது ஒரு முடிவு, தீர்க்கமான ஒரு முடிவு, தெளிவான ஒரு முடிவு. அந்த முடிவை எடுக்க கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஏன் சந்தோஷமாக இருக்கணும்? ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்கணும் இவ்வளோ சொல்லிட்டார். எதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்? சில காரணங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தராரு. அவருடைய அஜெண்டா மனதில் வச்சுக்கிட்டு தான் இதை சொல்கிறாரு. இதெல்லாம் இருக்குது, அதனால் சந்தோஷமாக இருங்க அப்படின்றாரு. பரிசுத்த வேதாகமம் இதெல்லாம் நமக்கு போதிக்குது. என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ போராட்டம் இருக்குது, எவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ வியாதி இருக்குது, கவலை இருக்குது, என்னென்னமோ இருக்குது. நீ என்னடானா சந்தோஷமாக இருன்றே, நான் எதுக்கையா சந்தோஷமாக இருக்கணும்? எனக்கு காரணத்தை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தப்பு இல்லை இல்லை? எதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும்? என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியுமா? சந்தோஷமாக இருன்ற, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிற. எதுக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிற? அதுக்கு தெளிவான காரணத்தை சொல்லு. 10 காரணம் சொல்கிறேன். ஒரு காரணம் 2 காரணம் இல்லை, 10 காரணத்தை நான் கடகடன்னு நான் சொல்கிறேன். ஒன்று, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு நாம் செய்கிற ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். அவர் நமக்கு ஏற்படுத்தின ரட்சிப்புக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னென்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான். ஏன் சந்தோஷமாக இருக்கணும்? ஏன் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, அவர் நம்ம ஏற்படுத்தின ரட்சிப்பு நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் இல்லை? அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு, நம்ம மீட்டு இருக்கிறாரு. புரியுதா சொல்கிறது? நமக்கான மீட்பு அவர் செஞ்சுருக்கிறாரு. இதுக்கு நான் என்னத்தை செய்ய முடியும்? அவர் எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு, என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு. இதுக்கு நான் என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பு இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம், இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நாம் இருக்கும் பொழுது அதுதான் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ். நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு அதுதான் நம்முடைய தேவனுக்கு நம்ம கொடுக்குற சரியான ஒரு பிரதிபலன், ஒரு ரெஸ்பான்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மை சகலத்தையும் செய்ய பலவானாய் மாற்றுகிறார். அதனால் சந்தோஷப்படுங்க. இதுக்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் வசனம் இருக்குது, அதெல்லாம் போனால் ரொம்ப லேட்டாகும். நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு அதுக்கான வசனம் உங்களுக்கு
மைண்டில் வரும்ன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு கற்று தருவார், காமிச்சு கொடுப்பாருன்னு நம்புகிறேன். நம்ம பலப்படுத்துகிறவர் நம்மை சகலத்தையும் செய்ய பலவானாய் மாற்றுகிறாரு. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. 2வது காரணம். 3வது, அவர் நம்மை விட்டு விலகுகிறதில்ல, நம்மை கைவிடுகிறதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். மதர் ஆஃப் ஆல் ப்ராமிஸ். இந்த வசனம் வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, எல்லா வேத வசனத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களுக்கு தாய் போல ஒரு வசனம் என்னன்னு கேட்டால் மதர் ஆஃப் ஆல் ப்ராமிசஸ் எதுன்னு கேட்டால், நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் தான். அப்போ இதனால் சந்தோஷப்படுறேன். அவர் என்னை விட்டு விலகிறது இல்லை, என்னை கைவிட போகிறது கிடையாது. அதனால் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். 4வது, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை எனக்கு இருக்குது. அதனால் நான் சந்தோஷப்படுறேன். எதுக்குங்க நான் சந்தோஷப்படணும்? ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை எனக்கு இருக்குது, அதனால் நான் சந்தோஷப்படுறேன். 5வது, ஒரு தெய்வீக பாதுகாப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 6வது, நம்முடைய பரம நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரவான்களாக நம்ம இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு நித்திய வாழ்வுன்னு ஒன்று இருக்குது. நித்தியமாக நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம், அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 6வது. 7வது, நம்முடைய ஜெபங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவர் பதில் தராரு, அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 8வது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் இருக்குது. அவர் பேசுகிறது நம்ம கரங்களில் இருக்குது. நமக்கு ரொம்ப அன்பு செலுத்துகிறவங்க நம்மள்கிட்ட பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை, கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மை நேசிக்கிறவர் தன்னுடைய வார்த்தைகளை முழுமையாக நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம இடத்துல இருக்குது, அதனாலே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கலாம். 8வது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்குது, அதனால் சந்தோஷமாக இருக்கலாம். 9வது, நமக்கு இருக்கிற அந்த கிறிஸ்தவ ஐக்கியத்திற்காக, நல்ல உறவுகளுக்காக, சபை ஐக்கியத்திற்காக, சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் அந்த ஐக்கியத்திற்காக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 10வது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறதுக்குன்னு நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார்ல, அதுக்காகவே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு வேலையை செய்கிறதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலை, அவன் செய்கிற வேலை அவனுடைய எபிலிட்டியை காமிக்குது. இப்போ எதுக்கு நம்ம சில நேரத்தில் டாக்டர்ஸை நம்ம ஒரு உயர்வாக நம்ம நினைக்கிறோம், சிறந்தவர். ஒரு கலெக்டர் வந்தால் இப்போ அவர் கலெக்டர்ப்பா, அந்த வேலை சாதாரணமான வேலை நினச்சிட்டிங்களா? ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு மாவட்டத்தின் நிர்வாகன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு டாக்டரோட வேலை ஒரு உயிரோடைய ரெஸ்பான்ஸை அந்த இடத்துல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு உயிருக்கான ரெஸ்பான்ஸை எடுக்கணும். அப்போ அந்த வேலை அந்த மதிப்பை கொடுக்குது. இங்கே நம்மளை அப்படியே வாங்க, இந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்கு நேராக போய்கிட்டு இருக்கு. இந்த அழிவுக்கு நேராக போய்கிட்டு இருக்க உலகத்தை காப்பாற்றி நித்தியமாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக சேர்க்கணுன்ற வேலையை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலை இருக்குது. நம்ம எனக்கு மாத்திரம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இந்த வேலை இருக்குது. கர்த்தருடைய ராஜ்யத்தை அறிவிக்கின்ற வேலைன்றது எல்லாருக்குமே இருக்குது. இதை விட ஒரு பெரிய எனக்கு வேறு எந்த ரீசனும் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ரீசனே போதும் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அது பர்சனலாக நான் சொல்கிறேன், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் இது ஜஸ்ட் ஒரு 10 மாத்திரம் கிடையாது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த 10 சொல்கிறேன். 1, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ், அவருக்கு நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிற ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் 1. 2வது, நம்ம பலப்படுத்துகிற இந்த ஆண்டவர் நம்மை எல்லா காரியங்களிலும் எல்லா சூழல்களையும் நம்மை பலப்படுத்தி நம்மை அதிகாரமுடையவராய் மாற்றாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அவர் தன்னுடைய வார்த்தைகளை மாறாதவராக இருக்கிறாரு. அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 3வது, அவர் நம்மை விட்டு விலகுகிறது இல்லை, நம்மை கைவிடுகிறது இல்லை, அதனால் சந்தோஷமாக இருக்கலாம். 4வது, நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 5வது, நமக்கு இருக்கிற தெய்வீக பாதுகாப்பிற்காக சந்தோஷமாக இருக்கலாம். 6வது, நமக்கு இருக்கிற பரம நம்பிக்கைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 7வது, நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறதுக்காக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 8வது, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கருத்தில் இருக்குது, அதனால் சந்தோஷமாக இருக்கலாம். 9வது, நமக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஐக்கியத்திற்காக, கிறிஸ்தவ உறவுகளுக்காக, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஐக்கியத்திற்காக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 10வது, நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்கள் ஒரு பொறுப்பு, தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிற பொறுப்பு. இந்த பொறுப்பை நம்ம பெற்றுக்கொண்டதுக்காகவே நம்ம என்ன பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். புரியுதா?
இப்போ சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எல்லா சூழலிலும் சந்தோஷமாக இருங்க, உங்கள் சமாதானத்தை காத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் கனி சந்தோஷம். அதனால் நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.